கோவையில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டி 2 நாட்கள் நடைபெற்ற இதில் யோகா, சிலம்பம், கராத்தே, டென்னிஸ் உள்பட 10 விதமான போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. கோவையை அடுத்த தெக்கலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீசக்தி சர்வதேச பள்ளியில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் யோகா, சிலம்பம், கராத்தே, ஓவியம் உள்ளிட்ட 10 வகையான போட்டிகள் நடைபெற்றன. யோகா அகாடமி உள்பட பல்வேறு விளையாட்டு அமைப்பினர் இணைந்த ஓபன் பிரிவாக நடைபெற்ற இதில் கேரளா, கர்நாடகா, பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக போட்டிகளை பிரபல யூடியூபர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யோகாவை உலகமெங்கும் கொண்டு சென்றதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாகவும், மேலும் பிசியோதெரபி மருத்துவ படிப்பில் யோகாவை ஒரு பாடத்திட்டமாக அவர் கொண்டு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டார். யோகாசனம் போன்ற கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் அனைவரும் வாழ்வில் சிறந்து விளங்க முடியும் என தெரிவித்தார். நடிகர் விஜய் சேதுபதியுடன் நடித்தது புதிய அனுபவத்தை கொடுத்துள்ளதாக தெரிவித்தார்.
இப்ப கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இன்னைக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா யோகா நடத்தும் யோகா, சிலம்பம் போட்டி, கராத்தே, இந்த விழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன். ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது யோகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி விழாக்கள், சிலம்பம்லாம் அழியாம நம்ம தமிழ் கலாச்சாரம். சோ யோகான்றது முழுக்க தமிழ் கலாச்சாரம். நம்ம ஆதி காலத்துல இருந்தே யோகா, சித்தர் காலத்துல இருந்தே யோகா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து மிக சிறப்பாக கோயம்புத்தூர்ல யோகா அகாடமி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு தேசிய அளவுல, நேஷனல் லெவல்ல இந்த காம்படிஷன் நடத்துறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல வந்து கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. நம்மளோட சிலம்பம் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அழியாம இருக்கணும், நம்மளோட யோகா வந்து அழியாம இருக்கணும். அதே சமயத்துல கராத்தேவும் வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணிகள் ரொம்ப அழகா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதே அதாவது யோகான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல யோகா, ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி ஆல்மோஸ்ட் சேம் தான். யோகாவும் பிசியோதெரப்பி ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து யோகான்னு சொல்றோம், வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பில இன்னும் ரொம்ப டீப்பா பயிற்சிக்குள்ள போயிரும். யோகான்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க மேலோட்டமா பண்றாங்கல்ல, நாங்க வந்து எல்லாமே ரொம்ப டீப்பா உள்ள போயிரும். இப்ப லேட்டஸ்டா சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வந்து பாத்தீங்கன்னா யோகாவை வந்து பிசியோதெரப்பில ஒரு சிலபஸா சேர்த்திருக்காரு. யோகா மெடிசன் அப்படின்னு ஒரு பேப்பரை சேர்த்து இன்னும் பிசியோதெரப்பி வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நல்லபடியா சென்றடையணும் அப்படின்றத யோகாவும் பிசியோதெரப்பி கம்பைன் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி, நீங்களே பார்த்திருப்பீங்க சார், நிறைய இடங்கள்ல வந்து பாரத பிரதமர் வந்து யோகாவும் பிசியோதெரப்பி கலந்து பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில பிசியோதெரப்பில யோகா பாடத்திட்டங்களே உள்ள சேர்த்திருக்காரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி இது வந்து நம்மளோட சொந்த தொழில் தானே பிசியோதெரப்பி என்பது. உங்களோட வாட்டர்மெலன் வீடியோ வந்து ரொம்ப ரீச் ஆகுது. இல்ல சார், முந்தநேத்து கூட மடக்கு நீட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு சார். முன்னாடி விட அதிகமா போட முடியாத காரணம் சார், இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், ஒவ்வொரு ஊர்ல விருந்தினரா போறோம், 5 படம் நடிச்சு முடிச்சிருக்கோம். சோ இதனால வந்து பழைய அளவு ப்ராக்டிஸ் பண்ண முடியல சார். இப்ப வந்து நோயாளிகளை கம்மியா ட்ரீட்மெண்ட் பண்றோம், அதனால கம்மியான வீடியோ தான் போட முடியுது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பக்கவாத நோயாளியோ மடக்கு நீட்டுக்கு மடக்கு அது ஒரு மசில் ஸ்ட்ரென்தனிங் எனர்ஜெட்டிக்கோட மடக்குங்க நீட்டுங்க பண்ணுங்க அப்படின்னு பண்ணினா இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருச்சு சார். விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்துச்சு சார். சோ இது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு அறிமுகம் ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா அவர் விஜய் சேதுபதி சார் படத்துல அறிமுகம் ஆகிறதுல ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. இந்த படத்தை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரொம்ப பந்தளிக்கிறீங்க, அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றது வந்து எப்படி பாக்குறீங்க? நிறைய படங்கள் உங்க படங்களும் வந்தா விமர்சனங்களா? கண்டிப்பா விமர்சனத்தை வந்து நான் பெருசா எடுத்துவேன். விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் சார் இருக்கும். அதுல எஸ்பெஷலி நம்மளை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சார், தமிழ்நாட்டு மக்களோட அன்பையும் பாசத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டோம். எங்க போனாலும் மக்கள் வந்து நம்மள அன்பை தான் தெளிக்கிறாங்க. நம்மளை பிடிக்காதவங்க என்ன ஒரு சிலர் விமர்சனம் பண்ணலாமே தவிர நம்மள வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதும் அதிகமா இருக்கு. இன்று 17-18 மிகப்பெரிய மாபெரும் சொல்லணும், மாபெரும் பெரிய லெவல்ல அந்த போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. யோகா அகாடமி சார்பில் சரவணகுமார் சார் தான் இந்த போட்டியை வந்து பெரிய லெவல்ல நடத்துறதுக்கு காரணமான முக்கியமான தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுல வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பிலே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இது நாங்க வந்து சிலம்பம் டீம், தமிழரின் சிலம்பம் கலைக்கூடம் தமிழ்நாடு, அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம். எத்தனையோ மாவட்டங்கள் சேர்ந்து இங்க வந்திருக்கோம். மொத்தம் ஒரு 400 மாணவர்கள் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கு எங்களோட பாராட்டுகள் சொல்றோம். இதுல வந்து ஜாமியன் டு ஜாமியன் சொல்லி ஒரு கேம்ப் வச்சிருக்காங்க. 10 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பரிசா வந்து கொடுக்குறாங்க. இதுல அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்றோம். இந்த நிகழ்வு வந்து வருடம் நடக்கணும். இந்த போட்டி வந்து சரவணகுமார் சாருக்கு நான் ஒரு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த போட்டி வந்து இன்னைக்கு வந்து போட்டி நடந்தது வந்து மொத்தம் ஒரு 13 போட்டி நடத்திருக்காங்க. மொத்தம் 2500 மாணவர்கள் வந்திருக்காங்க. ஒன்னு கராட்டே, சிலம்பம், யோகா, டிராயிங், பரதம், கிரிக்கெட், இன்னொரு கேம்ஸ்லாம் இருக்குது. மொத்தம் ஒரு 15 கேம் வரை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல வந்து அவங்க வாழ்த்து தெரிவிக்கணும். இத்தனை கேம் ஒருங்கிணைஞ்சு பண்ணும்போது இது சாதாரண விஷயம் கிடையாது. இது முழுக்க காரணம் வந்து சரவணகுமார் சார் தான். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். சிலம்பத்துல என்னென்ன மாதிரி இப்போ வந்து அலங்கார சிலம்பம் கொடுத்துருக்காங்க சார், சிங்கிள் ஈவெண்ட். அடுத்து வந்து 3 வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல சிங்கிள் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைகளுக்கு தனித்தனி ஏஜ் கேட்டகரி பெரிய பிரிச்சிருக்கிறோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஜாம்பியன் டு ஜாம்பியன் வந்து 3 ஈவெண்ட் பண்றாங்க. அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆயுதங்களை வச்சு பண்றாங்க. வேல்கம்பு, மான்கொம்பு, சுருள்வாள், ரெட்டவாள், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அத்தனை குழந்தைகளுக்கும் அவங்க ஆசான்மார்களும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
வீச்சு சிலம்பம் சுத்துறது சுத்துறது. வால் சுத்துறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த சிலம்பம் பண்றதால நெடுங்கம்பு வீச்சுன்னு சொல்லுவாங்க. நெடுங்கம்பு, மத்தி கம்பு, அதுல மாடுலேஷன் பண்றாங்க. இது பத்தி கதம்ப வரிசைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வால்ல பாத்தீங்கன்னா பெடதி உருட்டு, நெஞ்சு உருட்டு, அக்கல் உருட்டு, அல்ல உருட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து பயன்படுத்தும் போது உடம்புல அங்கத்துல வந்து வாழை வலிச்சு எடுக்கும் போது என்ன ஆயிடும்னா நோய்கள் தீரும்னு சொல்லுவாங்க. அடுத்து சுருள்வாள் வீசும் போது எதிரிகளை படைகளை விரட்டுவாங்க. படைகளை விரட்டி எப்படி தன்னை பாதுகாக்கிறது, அது வந்து சுருள்வாளை பயன்படுத்துறது. அடுத்து வேல்கம்பு, பழைய போர் வீரர்களை பாத்தீங்கன்னா வேல்கம்பு கேடயம் ஏந்தி தான் சுதந்திரமாக போராடி இருப்பாங்க. அந்த விஷயத்தை சிறப்பா செஞ்சு காமிக்கிறாங்க.